என்னோட வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். எல்லாரும் வந்ததுக்கு ரொம்ப ஹாப்பி. தேங்க்யூ. நிகழ்ச்சி முதலாவதாக நம்ம பேச காத்திருக்கும் ஒரு நபர். மீடியா இருக்கும் வரை இந்த நபரை மறக்க முடியாது. இதுக்கு வந்து ராதிகா மாஸ்டர் தான் கொரியோகிராஃபர் ஃபார் ஆல் தி சாங்ஸ். That's one of the main reasons I'm here. And இந்த படம் த ப்ரூஃப் அப்படின்னு ஒரு அருமையான ஒரு டைட்டில் போட்டிருக்காங்க. இது காமன் ஃபார் ஆல் லாங்குவேஜஸ். ஆல்ரெடி இஸ் ட்ரைலிங் தமிழ், தெலுங்கு, ஹிந்தியில் பண்ணிருக்காங்க. நல்ல சாதுரியமான ஒரு முடிவு. லோ பட்ஜெட் ஃபிலிம்ஸ், சின்ன இடத்துல எடுத்து ஃபனல் இப்படி மேலே போகிற மாதிரி மோர் சேல்ஸ் ஏரியாஸ் ஓப்பன் பண்ணுற அளவுக்கு ஒரு சாதுரியமான ஒரு முடிவு. ஒரு அன்ஃபேர் அட்வான்டேஜ் ஒன்று இருக்குது நம்ம மிஷ்கினுக்கு இருக்கிற மாதிரி. அவங்க யூஸ் பண்ணிக்கிறது பொறுத்து. மிஷ்கினுக்கு அழகான சிரிப்பு வரும், நான் சிரிக்கவே மாட்டேன். கோபத்தில் அருமையான கண்கள், அது கூலிங் கிளாஸ் போட்டு மறைச்சிடுவோம். நமக்கு பகல் வேலையில் வந்து எதிர்த்தாப்புல எம்ஜிஆர் சிவாஜிக்கு வித்தியாசம் தெரிய மாட்டேங்குது. ஒரு ராத்திரி 12 மணிக்கு ஊசியில் நூல் கோக்கிற அளவுக்கு கூலிங் கிளாஸ் போட்டு அந்த அளவுக்கு ஒரு அட்வான்டேஜஸ் இருக்குது. ஹி ஹேஸ் அன் அன்ஃபேர் அட்வான்டேஜ். அந்த கண்ணும் அந்த சிரிப்பு எனக்கு இல்லையே அப்படின்னா. அதுபோல் ராதிகா மாஸ்டர், இந்த ஸ்டண்ட் மாஸ்டர், அவங்களுக்கு ஒரு அன்ஃபேர் அட்வான்டேஜ் ஒன்று இருக்குது. அந்த ஸ்டண்ட் மாஸ்டர் அண்டு டான்ஸ் மாஸ்டர் முடியும்னா எவ்வளோ பெரிய ஹீரோ இருந்தாலும் முதல்ல வந்து காலில் விழுந்து வணக்கம் கௌரவித்த பிறகு தான் அவங்க வந்து ஷாட்டுக்கே போகிறாங்க. பாவம் இந்த டேரக்டர், எந்த டேரக்டரும் அந்த கூலி பண்ண கிடையாது. அவன் க்யூவில் நின்றுட்டுருப்பாங்க. வேணும் முருகதாஸ் ரமணா ஷூட்டிங்கில் உள்ளே அலோவ் பண்ணல, சின்ன பசங்கள்லாம் அலோவ் இல்லை. அண்ணா டேரக்டர்னு சொல்லி ப்ரொடெக்ஷன் மாதிரி வெளியில் அனுப்பிச்சு உள்ளே கொண்டு வந்தாங்க. ராதிகா மாஸ்டர் ஹேஸ் அ ஃபார் அட்வான்டேஜ் பிகாஸ் ஷி ஹேஸ் அ டோட்டல் லீடர்ஷிப், both craft, the people, everything, the business of it, the industry of it. அவங்களுக்கு வந்து எல்லோரும் மேய்ச்சி கட்டி அவங்களுக்கு வந்து ஒரு ட்ரைனிங் இருந்ததுனால இட் இஸ் ஈஸி ஃபார் தம் டு டைரக்டர் ஃபிலிம். அதான் வந்து ஸ்டண்ட் மாஸ்டர்லாம் வந்து டைரக்டர் ஆகிடுறாங்க. பிரபுதேவா டைரக்டர் ஆகிடுறாரு. புதுசாக ஒன்று வந்துருக்கு. இப்போ அவங்களோட சன் தீபக் இந்த பக்கம் மியூசிக் டைரக்டர் இந்த படத்தில் அறிமுகப்படுத்திருக்காங்க. தீபக் நல்ல 6 feet 4 inches ஹைட்டு. அவர் என்ன ஆனவர்னு கேட்டால் ஆக்டர் ஆகணும்னு சொல்றது பதில் மியூசிக் டைரக்டர். ஏன்னா மியூசிக் டைரக்டர் அடுத்தது ஆக்டர் ஆகிடலாம் ஈஸியாக. அது ஜிவி பிரகாஷ் ராவோ, விஜயாண்டனா அடுத்தது. ஸோ இன்னொரு ஷார்ட்கட் எந்த அந்த காலத்தில் நவாப் ராஜமாணிக்கம் இல்லை பாய்ஸ் கம்பெனியெல்லாம் கிடையாது. மியூசிக் டைரக்டர் தான் நேரம் ஆக்டர். அடுத்து த்ரிஷா கிட்ட சொன்னேன். த்ரிஷா என் ஷோவில் வந்தப்போ நான் சினிமாவுக்கு எந்த சம்மந்தம் இல்லை தட்டி பண்ணிச்சு. நீ எழுதி வச்சுக்கோ, நீ வந்து 2 வருஷத்தில் நீ சினிமா நடிக்கணும். 6 மாதத்தில் வந்துச்சு. அதுபோல் இவர் வந்து தீபக் வந்து சும்மா இதான் நாம் கே வாசி நின்று பாருங்க சும்மா மியூசிக் டைரக்டர்லாம் ஆக்டர் எல்லாம் ஒரே ரீசனுக்காக தான் மியூசிக் பண்ணிடுறேன் படத்தில். I wish you extraordinary success in the music of this film as well as your career as an actor. இந்த நடன இன்னைக்கு என்ன 2-3 ஏரியாவில் வெரி டஃப் காம்படிஷன். 2024 is one of the most difficult, I wouldn't say worst, very very difficult period to make movies. Competition is so high. சென்ற வருடம் 320 திரைப்படங்கள் சென்சார் இருக்குது. எத்தனை ரிலீஸ் ஆச்சு, எத்தனை ஓடி இருக்கு. 1895 கண்டுபிடிக்கப்பட்ட இந்த திரைப்படமானது இதுவரைக்கும் உலகம் ஃபுல்லாக எந்த கண்ட்ரி எடுத்துக்கொண்டாலும் 8-10% தான் வெற்றி பெற்றிருக்கிறது இன்று வரை. சினி லிட்ரஸின்னு ஒன்று இருக்கு. சினிமா வளர நம்ம தொழிலை கற்றுக்க அந்த பர்சன்டேஜ் ஆஃப் சக்ஸஸ் ஷுட் இன்க்ரீஸ், ரைட்? இட் இஸ் நெவர் இன்க்ரீஸ். பல காரணங்கள் உண்டு, பல விழுமிகள் உண்டு. அதில் என்னன்னா புது ட்ரெண்ட் வருது. முன்னே சேட்டலைட் இருந்தது, அது போச்சு. ஓட்டிகிட்டு இருந்தது, இது போச்சா இல்லையான்னு தெரியல. அந்த மாதிரி புதுசாக வர்றதுக்கு நீங்கள் எப்படி நீங்கள் எந்த புனைவுகளை 13 வருஷத்துக்கு ஒரு எபிசோடா 25 minutes இல்லை 2.5 hours தான். தட்ஸ் வை பீப்புள் மேக் ஷார்ட் ஃபில்ம்ஸ் ஃபைண்ட் வெரி டிஃபிகல்ட் டு மேக் a feature film. அதுக்கு முன்னாடி முடிச்சுக்க படத்தை நம்ம ஊரில் இன்டர்வல் விடுறோம். ஸோ அதனால் நல்லா கவனிச்சிங்கன்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து நல்லா இல்லைங்க, செகண்ட் ஹாஃப் நல்லா இருக்குன்னா படத்தில் கதை இருக்குன்னு அர்த்தம். நீ செகண்ட் ஹாஃப் தான் கதையை சொல்ல ஆரம்பிக்கிறார். ஸோ இந்த எக்ஸ்ட்ராடனரி சர்க்கம்ஸ்டன்ஸ் ஆஃப் இன்டர்வல் இதில் இந்தியாவில் வேண்டியதான் உண்டு. இப்போ தமிழ்நாட்டில் இன்னொரு பெரிய குடும்பம் என்னென்னா, கேரளா இந்த பக்கம், கர்நாடகா இந்த பக்கம், ஆந்திரா இந்த பக்கம், நடுவில் தமிழ்நாடு சாண்ட்விச் ஆகிடுது. ஸோ
ஸோ நம்ம ஆடியன்ஸ் வந்து மோஸ்ட் டிஃபிகல்ட் ஆடியன்ஸ் டு மேக் அ மூவி ராதிகா would face that is to ப்ளீஸ் தமிழ் ஆடியன்ஸ். ரொம்ப டஃப் இல்லை? அவன் கேரளாவோட ரியலிசம் கேட்பான், ஆந்திராவோட கல்வித்தன்மை கேட்பான், கர்நாடகாவோட லோ பட்ஜெட் கேட்பான். எல்லாத்தையும் சேர்ந்து எப்படி பண்ணுறது, என்ன பண்ண பண்ணுறது, வெரி டிஃபிகல்ட் டு மேக். அதில் நம்மளால ரொம்ப டிமாண்டிங் வேறு. எனக்குலாம் வந்து அது தெரிதல் வலுன்னு சொல்லுறது தெரியும், ஆனால் தெரியாத மாதிரியே கேள்வி இருக்கும். நம்ம வந்து செகண்ட் ஸ்டாண்டர்டு அட்மிஷன் வாங்குறது அப்ளிகேஷன் வாங்க போயிருக்கோம். என்ன சார் அப்ளிகேஷன் வாங்குறது இல்லை, சிபிஐ என்ன தேடுது ஒழிஞ்சிக்கலான்னு வந்து நடுவில் தேட்டரில் இன்டர்வியூ கேட்போம், படம் பார்க்கலான்னு கேட்போம். இல்லை கடைக்காரன் சொல்ல தாங்க சினிமா கேட்போம். சாமி வேண்டின்னு இருப்போம், தீபாவளி நடக்கும், இல்லை சாமி வேண்டிக்குவோம் முட்டிகிட்டே கேட்போம். இல்லை சிலையை திருடலாம் வந்திருக்காங்க. அது 12 மணிக்கு ஃபோன் பண்ணி கேட்பான், என்ன சார் தூங்கிட்டீங்களான்னு. என்ன அநியாயமாக இருக்குங்க, என்ன என்ன இதே நம்பர் 8276 ஆமாம். அதுக்கப்புறம் அப்படின்னு நம்மகிட்ட அளவு 228229 என்ன சார் கிண்டல் பண்ணி என்ன பண்ணி நிற்கிறீங்களா? கரண்ட் அஃபேர்ஸ் வீட்டில் டீ பார்த்துக்கிறாங்க. கரண்ட் அஃபேர் எப்படி சார் டீ பார்க்க முடியும்? நீ ஃபோனை கூட பேச முடியும், அப்போ தான் ஃபோனில் வைக்க மாட்டான். இந்த மாதிரி டிஃபிகல்ட் ஆடியன்ஸ் என்ன படம் பண்ணுறது? வெரி டிமாண்டிங். 120 rupees கொடுத்துட்டான், சேர் உட்காந்துட்டான். he is the owner of that entire seat. I have given my protocol is over. என்னுடைய ப்ரோட்டோகால் நான் தீர்த்துட்டேன், 120 ரூபா கொடுத்துட்டேன், நீ காட்டுறாஜா அப்படின்னா 250 ரூபா கைக்கு தானே கேட்குறான். ஓடி போனவங்க ஷகிரா படத்துக்கு 120 ரூபா, பாகுபலிக்கு 120 ரூபா. அவன் என்ன வெயிட் பண்ணுவான், ஹவு யூ வெயிட்? ஸோ தேர்ஃபோர் we are under very difficult circumstances. இந்த பக்கம் இன்னொரு பக்கம் என்னன்னா, சிறிய படங்கள் வந்து சிறிய லாபமோ இல்லை சிறிய நஷ்டம், சின்ன ஹைட்ல இருந்தாலும் பெருசாக அடிக்கூடாது அப்படிங்கிற ஒரு அட்வான்டேஜ். பெரிய படங்கள் வந்து யானை படத்தாலும் குதிர மாட்டோம், ஏதோ ஒரு வேலைக்கு குத்துவாங்க அப்படின்னு. அந்த நடுத்தர படங்கள் தான் வந்து மிடில் கிளாஸ்ல இருந்து சஃபரிங் ஃபார் த லாஸ்ட் 20 years. Fortunately, last year the successful films, more than a dozen films have been middle budget films, which is a very good news. That way, for Radhika, 2024, you are broken new grounds. You are a very intelligent person. ராதிகாவுடைய நம்ம சாந்தி மாதிரி, நான் சாந்தி 33 வருஷம் அப்புறம் நான் பார்க்குறேன். அதெல்லாம் பான் ஃபார் டான்ஸ் இல்லையா தானே? அது தென்றல் மாதிரி இருக்கும். யார் கற்றுக் கொடுத்தா அவனுக்கு இந்த டான்ஸ்? ஏன் இவ்வளோ அழகாக ஆடுற? நம்மளுடைய ட்ரெடிஷன் ஆஃப் டான்ஸ் இஸ் த மோஸ்ட் டிஃபிகல்ட் காம்படிஷன். அது அதில் ராதிகா டான்ஸ் மாஸ்டரோ இல்லை சாந்தி டான்ஸ் மாஸ்டர் வாங்கிறது ரொம்ப டிஃபிகல்ட்டு. ஏன்னா உங்களுக்கு இலக்கு வந்து ஹீராலில் ஆரம்பித்து பிரபு வரைக்கும் காட் ஆஃப் டான்ஸ். அந்த குண்டுமல்லி 2 ரூபாய் அந்த எஸ்பிபியும் பிரபு அந்த டான்ஸ் இஸ் எனஃப் ஃபார் யூ டு ஷோ ஹவு கிரேட் இன் தமிழ் சினிமா இஸ். அந்த காம்படிஷனில் இவங்க டான்ஸ் மாஸ்டர் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறது. அதே போல் இன்னைக்கு இருக்கிற டாப் காம்படிஷனில் படத்தை டைரக்ட் பண்ணிக்கிறதுலாம் வந்து பிரம்ம பிரயத்தனம், இம்பாசிபிள். யூ டன் தி மோஸ்ட் இம்பாசிபிள். ஏனென்றால் இந்த ராதிகா என் நண்பனின் மகள், என் உயிர் நண்பனின் மகள். இந்த பிள்ளைய நான் 15-20 நாள் பிறந்து 20 நாளில் பார்த்தேன். அது ஓடி விளையாடும் போதெல்லாம் இப்படி டான்ஸ் ஆடி அத்தனை பேரும் ஆட வைக்க நினைக்கவே இல்லை. ஆனால் இன்னைக்கு ஒரு டான்ஸ் மாஸ்டர் ஆகி மிக மிக சுறுப்பாக ரொம்ப வேகமாக வேலை பார்த்துக்கிட்டு இருக்கு. நான் இந்த பிள்ளைய கொஞ்ச நாள் இடையில பார்க்காம இருந்தேன். அப்புறம் பார்க்க ஆரம்பித்த பிறகு ஒரு 10 ஆண்கள் சேர்ந்து ஒரு முயற்சி உழைப்பை செலுத்தினால் எப்படி இருப்பார்களோ அதே போல இந்த ஒரு பெண் 10 ஆண்களுக்கு சமமாக உழைத்துக் கொண்டிருக்கிறார். அதன் அடிப்படையில் தான் டான்ஸ் மாஸ்டராக வந்தும் இயக்குனராகவும் ஆக்கம் என்கிற எழுத்தையும் சேர்த்து ஒரு படம் ட்ரெய்லர் பார்த்தோம். மனம் நிறைவாக இருந்தது, எந்த குறையும் இல்லை. வெற்றி பெறுவதற்குரிய அம்சங்கள் அதில் இருந்தது. அன்சிகா சிறப்பாக பயன்படுத்தி இருக்கிறார். தன்சிகா பரவாயில்ல. அகர முதல் எடுத்தெல்லாம் ஆவ போட்டேன், சாவு விட்டேன். வாழ்க நல்லா ராமா. இந்த படம் வெற்றி பெற்றால், சிறு முதலீட்டு படம், பல சிரமங்களுக்கிடையே ராதிகா இந்த படத்தை எடுத்து முடித்து இன்றைக்கு நமக்கெல்லாம் அதை ட்ரெய்லர் காட்டியிருக்கிறார்கள்.
இங்கே வந்திருக்கிற கூட்டம் அத்தனையும் ராதிகாவின் அன்புக்காக வந்ததுதான். நானே உடல்நலம் இல்லாமல் ஏறக்குறைய நானும் உதயகுமாரும் நிறைய நிகழ்ச்சிகள் ஆடியோ ஃபங்க்ஷன் கலந்துக்கிட்டே இருந்தோம். இடையில கொஞ்சம் உடம்பு சரியில்லாமல் ஒரு 6 மாதமா பின்தங்கியிருக்கேன். இது ராதிகாவால் தான் வந்தேன். நீங்கள் எல்லாரும் கூட அந்த அன்புக்கு தான், அந்த குடும்பமே அன்புக்கு கட்டுப்பட்ட குடும்பம். ஆகவே இன்றைக்கு இருக்கிற சினிமாவுடைய நிலை, நான் விநியோக சங்க தலைவராக இருக்கிற காரணத்தாலும், திரைப்பட தயாரிப்பாளராக 9 படங்கள் எடுத்த காரணத்தாலும், இப்பொழுது திரைப்பட தயாரிப்பாளர்கள் படுகிற வேதனை எனக்கு அறிந்த காரணத்தாலும், இந்த காலத்தில் ஒரு படத்தை எடுத்து அதை ட்ரெய்லர் வரைக்கும் கொண்டு வந்து ரிலீஸுக்கு முந்தி இருக்கிறார் என்றால் அது ராதையாவின் முழு திறன். அதனால் அது மட்டுமல்ல, ஒரு பெண்மையை முதன்மைப்படுத்தி ஒரு இயக்குனர் ஒரு பெண்மை எப்படி இருக்க வேண்டும், எப்படி முயற்சி செய்ய வேண்டும், சமுதாயத்தில் நடக்கிற கேடுகளை எதிர்த்து எப்படி போராட வேண்டும். ஒரு பெண் என்றால் சாதாரண கோழையோ அடங்கி போவதல்ல, தவறுகளை சுட்டி காட்ட வேண்டும், தட்டி கேட்க வேண்டும், அது யாராக இருந்தாலும் சரி. அந்த அடிப்படையில் தான் இந்த ப்ரோ ராதிகா உருவாக்கி இருக்கிறார். இது அவர் வெற்றி பெற வேண்டும். அவர் வெற்றி பெற்றால் பல தாய்மார் பெண்கள் திரைக்கு வருவார்கள். ராதிகா அதற்கு முன் உதாரணமாக திகழ்வார். அது மட்டுமல்ல, சிறு முதலீட்டு பட தயாரிப்பாளர்கள் பல பேர் படம் எடுக்க வருவார்கள் இந்த படம் வெற்றி பெற்றால். ஆக இந்த படத்தின் வெற்றி, ராதிகாவின் முயற்சி, பல பேருடைய வாழ்வு கலந்திருக்கிறது என்பதை சொல்லி வந்திருக்கிற அத்தனை பேருக்கும் அவருடைய இயக்குநர் சங்கத்தின் தலைவராக இருக்கிறார். இப்ப தெரிய வந்தது இப்பதான். சினிமாக்கு வந்ததுலேருந்து நடிக்க ஆரம்பிச்சிட்டேன். ஓ, நடிக்க ஆரம்பிச்சப்படி தான் சினிமா வந்திருக்கு. ஆக இன்னைக்கு நடிப்பிலும் இயக்கத்திலும் பெரிய வெற்றிகள் பெற வேண்டும். யோகி சேது, நான் நம்ம ஊர் மாரியம்மான்னு 90ல் ஒரு படம் எடுத்தேன். அதுக்கப்புறம் 9 படம் எடுத்தேன். என்னுடைய அலுவலகம் எதிர் வீடு. அவர் ஃபைனான்ஸ், பெரிய பெரிய கம்பெனிகள்லாம் படங்களுக்கெல்லாம் அவங்க அப்பா ஃபைனான்ஸ் வாங்கி தருவார், இந்தியில இருந்தெல்லாம். இவர் கூட இருந்த ஒருத்தரை இன்னைக்கு ஓஹோன்னு வில்லனா தமிழ் தெலுங்கு எல்லாத்துலேயும் இருக்காருன்னா, அன்னைக்கு இவரோடு இருந்து இவர் வீட்டில் சாப்பிட்டு வளர்ந்தவர் தான் நாசர். சரிதானே? நாசரை நான் ஒல்லியாக அன்னைக்கு பார்ப்பேன். ஆக அந்த அளவுக்கு கலைஞர்களை வளர்த்த குடும்பம் யோகி சேதுடைய குடும்பம். இந்த ப்ரூ பட எல்லாமே நல்லா இருக்கு. படத்தில் முன்னாடியே நான் வந்து இந்த டீசரை பார்த்தேன், ட்ரெய்லரை பார்த்தேன். ஒரு கிளாத் ஸ்டைல் நல்லா இருக்குது. ராதிகாவுக்கு என்னுடைய ராதிகாவுக்கு முன்னாடி ஐ ராதிகா போட்டிருக்குல்ல, அது 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 நிற்கிது. ஐ ராதிகா, வாழ்த்துக்கள்மா. அந்த ஐக்கு மீனிங் எனக்கும் தெரியும். வாழ்த்துக்கள். அவங்க ரொம்ப வைப்ரண்ட்டான லேடி. நிறைய படங்களில் நம்ம ஆடியோ ரிலீஸ் இதில் எல்லாம் வந்திருக்காங்க. ஷீ இஸ் வெரி சிம்பிள் அண்ட் வெரி ஆக்டிவ். யோகி சேது பேசும்போது சொன்னார், நிறைய பேர் நடிக்கிறாங்க, நிறைய பேர் டைரக்ஷனுக்கு வராங்க, அதான் ட்ரெண்டு. இப்போ ட்ரெண்டு மாறிடுச்சுன்னெல்லாம் சொல்கிறாங்க இல்லையா சினிமாவில். என்ன மாறிச்சுன்னா, டைரக்டருக்கு நடிக்கிறாங்க, டான்ஸ் மாஸ்டர்ஸ் டைரக்ட் பண்ணுறாங்க, நடிகர்கள் டைரக்ட் பண்ணுறாங்க, மியூசிக் கவிஞர்கள் நடிக்கிறாங்க. யார் தான் விட்டா சினிமாவில் ஏதோ ஒரு லெவலில் நம்ம உள்ளுக்குள்ளே வந்துடணுன்ற ஒரு ஆசை தான். எல்லாரையும் வரவேற்கிற ஒரே குடும்பம் சினிமா குடும்பம் தான். யாருக்கும் மறுப்பு தெரிவிப்பது. தம்பி சொன்னார் இசையமைப்பாளரான நடிகர் ஆகிடலாம். ஆனால் அவர் டைரக்ஷன் தான் படித்தார், நடிகர் ஆகிட்டார். அதனால தான் சொல்கிறேன், ஒன்று இல்லைன்னா ஒன்றில் வந்துடலாம். கரெக்டாக? அதனால் அதுதான் ட்ரெண்ட். இப்போ ட்ரெண்டுன்னு சொல்கிறது வேற இல்லை, எதுவுமே இல்லை. பாசமலர்லேருந்து இன்றைக்கி கதை சொல்கிற ட்ரெண்டு தான் இருக்குது. என்னை பொறுத்தவரை சினிமாவில் ட்ரெண்டு மாறிடுச்சுன்ற அதுக்கு நான் ஒத்துக்கவே மாட்டேன். மேக்கிங் ஸ்டைல் முதல்லலாம் டீசெண்டாக எடுத்தாங்க, இப்போ தப்பாக எடுக்கிறாங்க. எடுக்க தெரியாமல் எடுக்கிற படங்கள் சில டைமில் சக்ஸஸ் ஆகிடுது. அது ட்ரெண்டுன்னு நீங்கள் சொல்கிறீங்க.
நான் எதுக்கு வைக்கணும், எந்த இடத்துல லாங் ஷாட் வைக்கணும், எதுக்கு வைக்கணும், எந்த இடத்துல சாங் வைக்கணும், எந்த இடத்துல மூமெண்ட், எந்த இடத்துல ஒரு கதையை ஆரம்பிக்கணும், எந்த இடத்துல இன்டர்வல் வரணும், எந்த இடத்துல எப்படி அதை முடிக்கணும்னு தெரிகிறது மட்டும்தான் சரி. ஒரு மிகச்சிறந்த டைரக்டர் கரெக்டாக கற்றுக்கிட்டான்னா அது ஒரு லெசன். இதில் ட்ரெண்டுன்றதெல்லாம் நம்ம சும்மா போட்டுக்கிறது. இப்போ கொஞ்ச நாள் ட்ரெண்டுன்னா போதைப் பொருள் தான் இப்போ ட்ரெண்டு. போதைப் பொருள் சினிமாக்காரனுக்கா ட்ரெண்டு, பப்ளிக்கு ட்ரெண்டு. அதை வச்சு வியாபாரம் பண்ணுறது நம்ம ட்ரெண்டு. ஸோ அது எப்படி வியாபாரப்படுத்துறது? ஒன்றா சமுதாய மாற்றத்துக்கான விஷயங்களை இதில் வச்சு எடுத்துருக்கணும். அது கூட ஒரு விழிப்புணர்வை ஊட்டுவதோடு அது ஒரு பெரிய சக்ஸஸ் ஆச்சுன்னா தட் கேன் பி கால்ட் எஸ் எ ட்ரெண்ட். நான் இப்போ இதுவரையிலும் எதுக்கு சொல்ல வர்றேன்னா, நிறைய படங்கள் நம்ம இப்போ கொஞ்ச நாள் பார்த்துட்ருக்கோம். பெரிய காம்பினேஷனை பற்றி தான் கவலைப்படுறாங்க. இந்த காம்பினேஷன் கழுத ஒன்று தான் இந்த சினிமாவை குட்டிச்சேவராக்குனது. சிவாஜி சார் அந்த காலத்தில் அவர் நடிக்காத கேரக்டர்களே கிடையாது அப்படின்னு எப்படி ஒரு பேர் வாங்கினார்? நல்லா யோசனை பண்ணி பாருங்க. திருவிளையாடல் பண்ணுறாரு. இந்த நாட்டோட பண்பாடு கலாச்சாரத்தை அதிகமாக திரையுலகத்தில் பறைசாற்றின ஒரே நடிகை. இடத்த யாராலையும் பிடிக்க முடியல. அந்த பண்பாடையும் கலாச்சாரத்தையும் கெடுக்கிற நடிகர்கள் தான் இப்போ ஜாஸ்தி இருக்காங்க. நீங்கள் புரிஞ்சுக்கிட்டா சரி. ஒரு திருவிளையாடல், ஒரு திருவருட் செல்வர், ஒரு கர்ணன், எத்தகைய கேரக்டர்ஸ். நம்ம இலக்கியங்களும் நம்ம பண்பாடும் நம்ம புராணங்களும் இதிகாசங்களை எல்லாம் நம்ம நேரில் பார்த்ததில்லை, சிவாஜி மூலமாக தான் பார்த்துருக்கோம். கரெக்டா? அதுதான் என் ட்ரெண்டு. என்ன புது ட்ரெண்டு? இப்போ ட்ரெண்டெல்லாம் கிடையாது. ராதிகா இப்படியெல்லாம் சொல்லி பயமுறுத்துவாங்க. எங்க உங்களுக்கு தான் ட்ரெண்டு கிண்டெல்லாம் சொல்லி பயமுறுத்துவாங்க. நீங்கள் எடுத்திருக்கிற மேட்ரு அற்புதமான மேட்ரு. இன்னைக்கு தேவையான விஷயத்தை எடுத்துருக்கீங்க. எனக்கு ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட். நேற்று ஒரு 2 பேர் ரோடில் படுத்து தூங்கிட்டு இருக்காங்க. பார்த்தா கொட்டை எழுத்தில் தண்ணி அடிச்சுட்டு படுத்துருக்காங்க. தண்ணி இல்லை, அவங்க அடிச்சது ட்ரக்கு. இந்த ட்ரக்கு எப்படியெல்லாம் ஒரு வாழ்க்கையை சீரழிக்குது, ஒரு காதலர்களோட வாழ்க்கையை எப்படி அழிக்குது. மேபி அதை பேஸ் பண்ணி தான் எடுத்திருக்காங்கன்னு நினைக்கிறேன். இஃப் ஐ எம் ரைட். கரெக்டா? அப்பா நான் பிடிச்சிட்டேன் பார்த்தியா, இதுதான் ட்ரெண்டு. ஆக இந்த படம் ட்ரெண்டிங்கில் இருக்கு, இந்த கதை ட்ரெண்டிங்கில் இருக்கு நினைக்கிறேன். எங்கள் ஊர் மகாராணியா ஏதோ எங்கம்மா ராணி. எஸ், ஒரு மலேசியாவில் நடக்கிற ஒரு கதை. அங்கே ஒரு குழந்தைய வச்சுட்டு எக்ஸ்ட்ராடனரியாக பர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. அந்த படம் ரொம்ப நல்ல படம். நான் டேக்ஸ் ஃப்ரீக்காக பார்த்தப்போ ரொம்ப எக்ஸ்ட்ராடனரி பர்ஃபார்மன்ஸ். ஒரு மிகச்சிறந்த நடிகை, தமிழ் பேசுகிற நடிகை. அவங்களுக்கு எல்லா பத்திரிகையாளர்களும் நிச்சயமாக ஆதரவு நீங்கள் கொடுக்கணும். அப்புறம் ராதிகாவை பற்றி நம்ம படத்தில் நீங்கள் எதுவும் டான்ஸின்ஸ் ஆடி இருக்கீங்களா? ஆமாவா? அவங்க ஆடி இருக்காங்க. மலேசியாவில். கரெக்ட். நானும் மலேசியாவில் ஒரு படம் எடுத்தப்போ. கரெக்ட். ஸோ அவங்க இவ்வளவு திறமையாக மேக்கிங் ஸ்டைலை நல்லா பண்ணி ஒரு வித்தியாசமான கதையை இன்னைக்கு சமுதாயத்துக்கு நம்ம என்ன தேவைன்றதை உணர்ந்து அவங்க பண்ணியிருக்காங்கன்னா, டெஃபினட்டாக ஷீ ஷுட் பி தேங்க்ஃபுல் டு த ப்ரொடியூசர் ஃபர்ஸ்ட். ஏன்னா அவங்கள நம்பின ஒரு தயாரிப்பாளினி மேடம் அருணா கோமதி மேடம். ஸோ இவங்க அவருடைய கணவர் கூட தயாரிப்பாளர் தான். அவர் வேறு ரூட்டு, இவங்க ஒரு முடிவெடுத்து தான் தனியாக தயாரிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய கைத்தறல கூட. ஏன்னா யார் சொன்னது பெண்கள் சக்ஸஸ் ஆக மாட்டாங்க? நிறைய பெண்கள் சக்ஸஸ் ஆகிருக்காங்க.
Suhasini, as a director, she has done as an actress, she is a camera woman. சுஹாசினி நாங்கள்லாம் ஒன்றா படித்தவங்க ஃபில்ம் இன்ஸ்டியூட்டில். நம்ம தம்பி அவர் வந்து எனக்கு 1 இயர் ஜூனியர் இருந்தாலும் சினிமாவில் எனக்கு ஒரு சீனியர். அவர் எவ்வளோ விஷயம் வந்து கரெக்டாக பிளான் பண்ணி பேசினாருன்றது பாருங்கள். அது எல்லாமே உண்மையான விஷயங்கள். 350-320 படம் மட்டும் இல்லை, வருஷத்துக்கு 320 படம் ரெடி ஆகுது. கிட்டத்தட்ட ஒரு 1200-300 படங்கள் வந்து தியேட்டர் பக்கமே வரல. இதையெல்லாம் தான் அரசாங்கம் கொஞ்சம் செவி சாய்த்து சிறு சிறு தியேட்டர்களை உருவாக்கி இன்றைக்கெல்லாம் வந்து அதுதான் ட்ரெண்டு வழங்கி அதில் தியேட்டர் அதிபர்களுக்கோ அல்லது டிஸ்ட்ரிபியூட்டர்களுக்கோ அதில் வந்து அவங்களுக்கு ஒரு சப்சிடி கொடுத்து ஒரு தியேட்டரை செமி பர்மனெண்ட் தியேட்டர்ஸ் கூட பண்ணலாம் வித் ஆல் ஃபெசிலிட்டிஸ். அந்த மாதிரி பண்ணி தமிழ்நாட்டில் ஒரு 500-1000 தியேட்டர் இப்போ வேணும். ஏன்னா 500-1000 தியேட்டர் இடிச்சிட்டாங்க. இன்றைக்கி எல்லோரும் ஆன்லைனில் டிக்கெட் புக் பண்ணி பார்க்குறத ஒரு ஃபேஷனாக வச்சுருக்காங்க. முதல்ல தியேட்டரில் போய் க்யூவில் நின்று டிக்கெட் வாங்குவாங்க. அது ஒரு சந்தோஷமான விஷயம். ராதிகா மாஸ்டர் எத்தனை படங்கள் எடுத்தாலும் இந்த படம் ஒரு பெரிய ப்ரூஃபாக இருக்கும். நல்லா வச்சுருங்க. இப்போ வந்தவொன்னு யோசித்தேன், அதனால் அந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையணும். எனக்கு அழகான லீடு கொடுத்துட்டு போனீங்க. இருந்தாலும் அந்த கொஸ்டின் வந்து கவிதா மேடத்தில் தான் கேட்கணும்னு ஆசைப்பட்றேன். கவிதா மேடம், வாங்க மேடம். ஓப்பனிங்கில் நீங்கள் சொன்னீங்க இந்த மாதிரி பெண்களுக்கு வந்து முக்கியத்துவம் இல்லைன்னு. அதை வந்து நான் வந்து அவமானிக்கிறேன். ஏன்னா வந்து நாங்கள் எப்பயுமே பெண்களை முன்னிறுத்து அழகு பார்த்தவர்கள் தான் நாங்கள். இதுக்கு ஜென்ஸ் எல்லாருமே கைதட்டாங்க. லேடிஸும் கைதட்டலாம். எந்த துறையில் நாங்கள் உங்களை வந்து பின்னோக்கி வச்சுருக்கோம். முன்னாடி இப்போ கூட பாருங்க, இந்த இடம் கூட ஒரு ப்ரூஃப் தான். ராதிகா மாஸ்டர் மேடை ஏற்றி அழகு பார்த்து கணவர் இருக்கிற இடம் தெரியாமல் ஓரமாக உட்காந்துருக்கா. இதை விட ஒரு பெரிய ப்ரூஃப் வேணுமா? கங்கை, யமுனை, கோதாவரி, சரஸ்வதி பெண்கள் நதி தான் ஓடுது. எங்கேயாவது ரோபோசக்கர் நதி, ஸ்னேக நதி ஓடுதா? கல்விக்கு அதிபதி யார்? சரஸ்வதி. எங்கேயாவது சுப்பிரமணியன் இருக்கா? அப்படி எல்லா இடத்துலையும் நீங்கள் தாய்மொழின்னு இருக்குது, தந்தை மொழின்னு இருக்கா, மாதா பிதா குரு தெய்வம்னு சொல்கிறோம். அங்கேயும் நீங்கள் தான். அப்படின்றப்ப என்ன மேடம், வாழ்க்கையில் எப்போவுமே இருக்கும். அதுக்கு என்னுடைய மனைவியை நான் உதாரணம் வச்சுருக்கேன். இதோட என்ன ப்ரூவ் பண்ணணும்? தாய்க்கு பின் தாரம்னு சொல்லுவாங்க. நான் தாரத்திலே தாயைத்தான் பார்க்குறேன். அதனால் வந்து அந்த வார்த்தை வந்து தவறான வார்த்தை என்பதை இந்த நேரத்தில் நீங்கள் கைதட்டலாம். ஏன்னா நம்ம உட்கார சாயத்துக்கு கேள்வி இருக்காங்க. அப்படின்றப்ப நீங்கள் சொன்னதான், நீங்கள் வீட்டு கொடுத்ததுனால தான் தம்பியை கேள்றான்னு சொன்னீங்க. அதனால் இந்த கேள்வியை கேட்டேன், ஜஸ்ட் ஃபார் ஃபன். பட் இருந்தாலும் இந்த திரைப்படம் மிகப்பெரிய வெற்றியடைன்னு சொல்லி மனமார்ந்த வாழ்த்துக்கள். ஒரு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி என்னுடைய மகளுக்கு கொடுத்துருக்கீங்க மாஸ்டர். மாஸ்டருடைய சாங்கில் ஒரு 3-4 சாங் பண்ணியிருக்கேன். பட் இருந்தாலும் ஒரு சாங் வந்து சோலோ சாங் பண்ணியிருக்கேன். அது கூடிய விரைவில் அந்த பாட்டு வந்து மிகப்பெரிய ஹிட் ஆகும். அதுக்கு வந்து மிகப்பெரிய நன்றி. ஹீரோ அது கூடிய விரைவில் எல்லா பாட்டும் இல்லை கண்டிப்பாக சொல்கிறேங்க. இல்லை கண்டிப்பாக சொல்கிறேன். அது எல்லாம் நீங்கள்லாம் ஆசீர்வாதம் பண்ணி எல்லா பத்திரிகை நண்பர்களும் ஊடக நண்பர்கள் ஆசீர்வாதத்தோடு தான். அப்படி அம்பி படத்துடைய பேர் அம்பி சொல்லிட்டேங்க. அம்பி வந்து அந்த படத்தினுடைய பேர் அவர்கள் தம்பி நடித்திருக்கேன். அதனால் அந்த அண்ணன்மார்கள்லாம் வந்து மிகப்பெரிய சப்போர்ட் பண்ணணும் அப்படின்றத. ஆஹா, அம்பி நம்பி தங்க கம்பி, இதை விட வேறு என்ன வேணும் சார்? உங்களுக்கு கண்டென்ட் வேணும் வந்ததுலேருந்து நீ போட்டு டார்ச்சர் பண்ணீங்க. ஸ்னேகனான நானும் ரொம்ப நேரம் யோசித்தோம் என்ன பண்ணலாம் ஏது பண்ணலான்னு. அப்புறம் கவிதா மேடத்தை உள்ள இருக்கலாமான்னு யோசித்தோம். அவங்களும் ஓகேன்னாங்க. அதனால அந்த கேள்வி நான் முன்னெடுத்தினேன். நன்றி, தேங்க்யூ, ஐ லவ் யூ ஆல். மேடையாக பார்க்குறேன். என்னென்னு கேட்டிங்கன்னா, எனக்கு முன்னாடி பேசினவங்க எல்லாரும் பேசுகிறீங்க, பேச போகிறவங்களும் சரி, ஒப்பனை இல்லாத அரிதாரம் பூசாத வார்த்தைகளை மட்டுமே இந்த மேடை பதிவு செய்து கொண்டிருக்கிறது. காரணம், அதற்கு முதற் காரணம் இந்த படத்துடைய இயக்குனர் ராதிகா மாஸ்டர் தான். காரணம், அவங்க போராடுற காலத்துலேருந்து எங்கேயெல்லாம் போகிறாங்களோ நட்பு ரொம்ப ஸ்ட்ராங்காக விதை போட்டுக்கிட்டே வந்தாங்க. அதுதான் இன்னைக்கு விளைஞ்சு
இந்த அரங்கம் முழுக்க செழித்து இருக்கு. ஏன்னா எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் அன்பை மட்டுமே முதல்ல கொடுக்குறவங்க தான் பெரியவங்க. அப்படி யாரை பார்த்தாலும் புன்னகை சிந்தி அன்றைக்கு இருந்த அந்த எனர்ஜி இன்ன வரைக்கும் அவங்கள்ட்ட தொடர்ந்து இருக்கு. அது ரொம்ப அதுதான் இன்னைக்கு இந்த மேடை ரொம்ப அழகாக எனக்கு அலங்கரிச்சிருக்குது. எல்லாருமே வந்து பெண்கள் அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்காங்க. நான் நிறைய மேடைகளை பதிவு பண்ணியிருக்கேன் நண்பர்களே. பெண்களுக்கு 33% இடஒதுக்கீடெல்லாம் யாரும் நீங்கள் கொடுக்க வேண்டாம், அவர்களுக்கான 1% சுதந்திரத்துக்கு வழிவிடுங்கள், அவர்கள் 100% சுதந்திரத்தையும் இடஒதுக்கீடையும் பெற்றுக் கொள்வார்கள். அவ்வளவு ஆளுமை நிற்கிறது. அதுதான் இங்கே தேவைப்படுது. அந்த இடத்த ராதிகா மாஸ்டருடைய கணவர் அன்னைக்கு வந்து ஒதுங்கி நின்று தான் கொடுக்கலாம் முடியாது. யாரும் யாருக்கெல்லாம் சுதந்திரம்லாம் கொடுக்குற அளவுக்கும் கேட்டு வாங்குற அளவுக்குலாம் இல்லை. அவர்களுடைய ஆசை நிறைவேறுவதற்கு தடை இல்லாமல் விலகி நிற்பது தான் ஆண்மையின் அழகை. தன்னை சுற்றி உள்ள அது சகோதரியாக இருக்கலாம், தாயாக இருக்கலாம், மனைவியாக இருக்கலாம், என்னை சார்ந்தவள் அவளுடைய கனவுகளுக்கு எங்கேயாவது ஒரு இடத்துல ஒரு சிறு முரண்பாடாக நின்றக்கூடாதுன்னு நினைச்சானா அவன் தான் சிறந்த ஆம்பளை, சிறந்த ஆண்மை. அதுதான் ஒரு வந்து குழந்தை பெற்றுக்கிறதோ, பாதுகாக்கிறதோ, கார் வாங்கி கொடுக்கறதோ, வீடு வாங்கி கொடுக்கறதோ இல்லைங்க. தன்னை சார்ந்த பெண், தன்னோடு தனக்கு இணையாக இருக்கிற ஒருத்தருடைய கனவு சிதையாமல் பார்த்து கொள்ள வேண்டும் என்ற எண்ணம் உள்ள அந்த ஆண்கள் தான் இன்றைக்கு தேவைப்படுகிறார்கள். அது இன்னைக்கு நிறைய அது மாறிக்கிட்டு வந்துட்டு இருக்கிறாங்க. அந்த வகையில் நான் வந்து ராதிகா மாஸ்டர்லாம் நான் பெண்ணாலாம் பார்க்க மாட்டேன், இணை தான், ஆணுக்கு பெண் இணைங்கிற மாதிரி அவங்கள ஒரு ஆளுமை, அவ்வளோ பெரிய ஆளுமை, எவ்வளோ போராட்டம். அவர்கள் போராட்ட காலத்துலேருந்து தொடர்ந்து நாங்கள் வாய்ப்பு தர்ற காலத்துலேருந்து ஒன்றா தெரிஞ்சிருக்கோம், தெருவாக அலைஞ்சிருக்கோம், எத்தனை இடங்களில் உட்கார்ந்து தன்னுடைய கனவுகளை பரிமாறி இருக்கோம். இன்றைக்கி இந்த உயரத்துக்கு வந்திருக்காங்கன்னா விடாத அந்த முயற்சி தான் இன்றைக்கு ஒரு இயக்குனராக வந்து அவங்களை நிலைநிறுத்தியிருக்கிறது. கூப்பிட்ட உடனே நான் சொன்னது தான், கண்டிப்பாக வர மாஸ்டர். நாங்கள் இதில் அநேகமாக இந்த பத்திரிகையில் பேர் போட்டவங்க யாரையுமே அவங்க கேட்டுக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். கேட்காமலே பதிவு பண்ணியிருப்பாங்க. பேர் போட்டால் வருவாங்க அப்படிங்கிறது தான். ஏன்னா அந்த அளவுக்கு நம்பிக்கை நட்பு மீது வச்சுருக்காங்க. அந்த நட்போடைய ஆழம் தான் இங்கே வந்து தெரியுது. மற்றபடி இந்த படம் வந்து ஒரு வழக்கமாக பெண்களுக்கான பாதுகாப்பை உறுதிப்படுத்துவதற்காக ஒரு கண்டென்ட்டாக தான் இருக்கான உதயகுமாரன் சொன்னது மாதிரி, ராஜன் அவர்கள் சொன்னது மாதிரி அது வலுவாக இருக்குது. நிச்சயமாக அது தேவைப்படுது. அந்த காலகட்டத்துக்கு தகுந்த ஒரு படமாக இருக்குது. ரெண்டாவது இங்கே இது வந்திருக்க எல்லாருமே நட்பு ரீதியாக ஒரு தான் வீட்டு இன்னைக்கு ஒரு வேறொரு களத்தில் விளையாடுவதற்கான ஒரு கதவை திறக்கும் பொழுது அதை வரவேற்று வாழ்த்துகிற ஒரு களமாகத்தான் நான் இதை பார்க்குறேன். அந்த அவங்களால பண்ண முடியும், டூப் போடாமல் எல்லாமே பண்ண முடியும். ஏன்னா அத்தனை வித்தைகளையும் கற்ற ஒரு நடிகை. அதுக்கு உங்களுக்கான சரியான களம் கிடைக்கலன்னு நட்பு வட்டாரத்தில் நான் எப்போதுமே பேசிக்கிட்டே இருக்கிறது உண்டு. கண்டிப்பாக தேடுபவர்களுக்கு கண்டிப்பாக கிடைத்துவிடும். எப்போது என்பது மட்டும்தான் வாழ்க்கை. அந்த வாழ்க்கைக்காக தான் எல்லாருமே காத்திருக்கிறோம். கனவுகள் சரியாக இருந்தால் நிச்சயமாக ஒரு நாளைக்கு அந்த மேடை கிடைக்கும். அதையெல்லாம் மீறி நான் ரொம்ப காலமாக அண்ணனோட மேடையில் அமரணும்னு நினைப்பேன். ஆனால் மிஸ்கின் அண்ணன் மேடையில். காரணம், சில பேர்த்துடைய கோபங்கள் மட்டும்தான் அழகாக இருக்கும், சில பேர்த்து கோபத்தை மட்டும்தான் ரசிக்க முடியும். திட்டுனா கூட மதுரைக்காரன் திட்டினா பாசத்தோடு தான் திட்டுவானுங்க, தெரியுங்களா? அந்த மாதிரி மிஸ்கின் அண்ணனுடைய கோபத்தில் பார்த்தீங்கன்னா அந்த உரிமையும் அந்த அழகும் ரொம்ப ஒரு செல்லமும் இருக்கும். அப்படி கோபத்தை கூட அவ்வளோ செல்லமாக பண்ண முடியுமா அப்படின்னா உண்மையிலே அன்பு கொண்டவர்களால் மட்டும்தான் கோபப்பட முடியும். நான் அடிக்கடி சொல்கிறதே அது மட்டும்தான். எனக்கு ஒருத்தன் வேண்டாம்னா அவனை பற்றி நான் பேச வேண்டிய அவசியமே இல்லை. வேணும்னா சண்டை போடலாம், என் உறவு வேணும், என் நட்பு வேணும், இந்த பழக்கம் வேணும், என்னை விட்டு போயிடக்கூடாதுன்னா தான் சண்டை போடும். அந்த உரிமையில் அண்ணனுடைய அந்த கோபங்கள் எப்போதுமே என்னால் பாராட்டப்பட்டுக்கிட்டே இருக்கும். அந்த மேடையில் அவரோட இன்றைக்கி உட்காந்துருக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எல்லாரையும் பற்றி நிறைய பேசலாம். அதை மீறி இன்றைக்கு புது அவதாரம் இசையமைப்பாளராக இன்றைக்கி தீபக் தங்கச்சிமார் பெரிய வாழ்க்கை இயக்குனராக இருக்கிறதுக்கு தங்கச்சிமா பற்றி நிறைய பேசுகிறேன். நான் என் தங்கச்சியை தான் பார்க்குறேன். எங்கேயுமே நான் இயக்குனராக பார்க்கவே இல்லை. தங்கையே நிறைய படத்துக்கு வந்து டான்ஸ் மாஸ்டராக இருந்துக்கலாம், நிறைய வேலை பார்த்துருக்கலாம். ஆனால் எங்கள் கிட்டே இருக்கும்போது ஒரு அண்ணா தான் என்னை பார்த்தா. தங்கச்சிமா என்ன சொன்னாலும் ஒரு இனிமை இருக்கும். எங்கேயும் கடுமையாக வேலை வாங்கவே இல்லை, ரொம்ப இயல்பாக ஜாலியாக வாங்கியிருக்காங்க. முதல் டைம் நான் டான்ஸ் ஆடிருக்கேன், எனக்கே அது பிடிக்கல. நான்லாம் டான்ஸ் ஆடிருக்கேன் அப்படின்னு ரொம்ப கஷ்டம். ஆனால் டான்ஸ் ஆடுறதுலாம் அதை ரொம்ப ஜாலியாக தங்கச்சிமா அதை ஆட சொல்லி உட்கார வச்சு கேமராவோட ஆடணும், நான் மட்டும் உட்காந்துட்டே இருப்பேன். அப்படிதான் எடுத்த தங்கச்சிமா. அதுக்கு பெரிய வாழ்த்துக்கள். இங்கே அழகு என்பது என்ன அப்படின்னா, மனசு ரொம்ப அழகாக இருந்தாலே போதும் என்பது தான். இந்த மனசு ரொம்ப அழகான மனசு தங்கச்சிமாக்கு. அதனால தான் நாங்கள் அந்த படத்தில் நடிச்சிருக்கோம். வார்த்தை இனிமையாக இருந்தாலே போதும், காது இனிமையானு சொல்லுவாங்க. காதுக்கு இனிமையான வார்த்தைகள் பேசும்போது அது எதுவாக இருந்தாலும் பண்ணிக்கலாம் அப்படின்றப்பில்ல.
அந்த மாதிரி படம் தான். எனக்கு படத்தோட கதை தெரியாது, எனக்கு நான் என்ன பண்ண போகிறேன்னு தெரியாது. அந்த நேரத்துக்கு என்ன பண்ண சொன்னாலும் தங்கச்சி என்ன சொன்னாலும் ஓகே தான், அது நோவேன்னு வராது. பணம் கொடுப்பாங்களா, என்ன காஸ்டியூம் இருக்கும், என்ன எதிர்பார்ப்பு, எதுவுமே கிடையாதுங்கய்யா. ஒரே விஷயம், பாசத்தின் அடிப்படை தான் இந்த படமே. அதனால எவ்வளோ படம் பண்ணாலும் அந்த படத்தை நாங்கள் நடிச்சுட்டே இருப்போம். அதை உரிசி நடிச்சா நடிப்போம். அதனால இந்த புகழையெல்லாம் என் இயக்குனர் தங்கச்சி மார்க்கெட் சாரும் தங்கை வாழ்க்கை வாழ்க்கை கொள்ளான்னு. தங்கச்சி மார்க்கெட்டை எப்போதுமே ஒரு சிறந்த விஷயம் என்னென்னா பாசிட்டிவாக மட்டும் பேசுவாங்க, சிரிச்சுக்கிட்டே இருப்பாங்க. அந்த சிரிச்ச முகங்கள் அது ரொம்ப அழகு. அதனால தான் ஆண்டவன் பல்ல வெள்ளையாக கொடுக்குறான். அந்த சிரிப்பு ரொம்ப அழகாக காட்டணும். அது தங்கச்சிலாம் பெரிய எடுத்துக்காட்டு. அதே மாதிரி இந்த கோமதின்ற பேர் என்னை விட்டு போவாதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா என் பொண்டாடி பேர் கோமதி, ரொம்ப அழகான பேர். ஆனால் கூப்பிட்டு பயமாக இருக்கும். எப்பொழுதுமே ஞாபகம் ஒரு பேர் அதுனா என் மனைவி. தாய்க்கு பின் தாரம் சொல்லுவோம். தாரம் என்பது ரொம்ப அழகான விஷயம். அவங்களுக்கு தெரியும், நல்லா தெரியும். தன் துன்பத்தை அவங்க வச்சுக்கிட்டு இன்பத்தை மட்டும் கொடுக்குறது தான் தாரம். கண்டிப்பாக வயிற்று இடிப்பாக தெரியும், குழந்தைங்களுக்கு கொடுப்பாங்க. ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இருந்தாலும் பரவாயில்லையே, என் கணவருக்கு இன்பத்தை கொடுக்கறதுக்கு எல்லாம் பிள்ளைங்களே அதான் சொல்கிறேன். இந்த தாரம் என்பது ரொம்ப அழகான விஷயம். தாய் ஒரு லெவலுக்கு மேலே பார்க்க முடியாது. தாரம் தான் எல்லாத்தையும் பார்ப்பாங்க. இந்த முழுமையாக பார்த்த தாரத்துக்கு எப்போதுமே நம்ம கடவுப்பட்டிருக்கோம், நிறைய உண்மையாக இருக்கும். அதனால இந்த பெண் சொல்லக்கூடிய விஷயம் இருக்குல்ல, அது ரொம்ப அழகான விஷயம். இந்த உலகம் இயங்கிறது